ஹலோ சார். எஸ் சார். ஓகே சார். 10 மினிட்ஸ்ல வரேன் சார். மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் சூரியன். நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. மிஸ்டர் சூரியன், நீங்க எத்தனை வருஷமா என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? சார் 7 இயர்ஸ் இருக்கு சார். 7 வருஷமா உங்க சின்சியாரிட்டியை பார்த்து தான் இந்த மிகப்பெரிய பதவியை உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன். நான் இப்ப பெங்களூருக்கு வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ரகசியமா பேசத்தான். என்ன சார் சொல்லுங்க. மிஸ்டர் சூரியன், நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை சீர்குலைக்கவும் அயல் நாடுகளோட நட்புறவை துண்டாடவும் உள்நாட்டு அரசியல்ல குழப்பம் விளைக்கவும் சில வெளிநாட்டு சக்திகள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டு ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டுக்கு விற்கிறதுக்கும் இந்த மாநாட்டை அந்த கும்பல் ஒரு கருவியா பயன்படுத்த திட்டம் போட்டிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சூரியன், அந்த சதிகார கும்பலை கண்டுபிடிச்சு அவங்களை அழிக்கிற பொறுப்பை மத்திய அரசு என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. உங்களோட திறமையில நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சார். நம்ம தேசத்தோட நன்மைக்காக நாம சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதாவது சில விஷச்செடிகளை பிடுங்க வேண்டியிருக்கு. அதான் ராஜதந்திரம். சார் எனக்கு ஒண்ணுமே புரியலையா சார். சொல்றேன். அந்த சதிகார கும்பலுக்கு தலைமை நாளைக்கு 3:30 பிளைட்ல ஒரு விஐபியா வந்து இறங்குறான். அவன் இந்த மாநாட்டுல கலந்துகிட்டா நம்ம நாட்டுக்கு ஆபத்தாயிடும். அதனால ஏர்போர்ட்லயே அவனை தீர்த்து கட்டணும். கொஞ்சம் இருங்க. இது உங்க பார்வைக்கு கொலையா படலாம், அது வெளி பார்வைக்கு தான். பாருங்க மிஸ்டர் சூரியன், பில்லாவை தூக்குல போட்டாங்க, அது கொலை தான். ரங்காவை தூக்குல போட்டாங்க, அதுவும் கொலை தான். நம்ம நாட்டுக்கு நன்மைன்னு வரும்போது அது கொலையா இருந்தாலும் செய்யறது தப்பே இல்லை. என்ன சூரியன் தகைச்சு போய் நின்னுட்டீங்க? நாமெல்லாம் நம்ம மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு பாத்தீங்களா? என்ன பண்றது, நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதானே ஆகணும். அவனை ஏர்போர்ட்லயே வச்சு தீர்த்துக்கிட்ட வியூகம் அமைக்க உங்களால் தான் முடியும். அதனால இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு என்கிட்ட கொடுங்க. மற்ற டீடைல்ஸ்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே சார். ஹாய் மிக்கி, ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கம் லெட்ஸ் கோ. மிக்கி, நான் இந்த வேலையை சூரிய கிட்ட ஒப்படைச்சதுக்கு காரணமே சூரிய செக்யூரிட்டி ஆபீசரா இருக்கிறப்போ அவனை மீறி நாம எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுனால தான். சூரியன் பிளான் பண்ணா இந்த காரியத்தை கரெக்டா முடிக்கலாம். ஏன்னா சூரியனோட திறமையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், காரியம் முடிஞ்ச உடனே நீ டாப் ஸ்லிப்புக்கு போயிடு. மத்த ஏற்பாடுலாம் ரெடியா இருக்கும். சாரி சார், நான் அப்புறம் வரேன். நோ மிஸ்டர் சூரியன், வாங்க வாங்க. நம்ம மேட்டர் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். பை த பை, மீட் மிஸ்டர் மிக்கி. இவர்தான் நீங்க போடுற பிளானை செயல்படுத்த போறவர். How do you do? சார் நீங்க கொஞ்சம் இருங்க, அவரை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். பை த பை மிஸ்டர் சூரியன், அந்த பிளானை ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கு சார். நோ ப்ராப்ளம், தாராளமா சொல்லலாம். இவர் நம்ம ஆளுதான். ஓகே சார். சார் இதான் நீங்க சொன்ன விஐபி வந்து இறங்குற ஃபிளைட். இதெல்லாம் எஸ்எஸ்எஃப் யூனிட்ஸ். விஐபி வரவேற்க வந்திருக்கவங்க இங்கதான் லைனா நிப்பாங்க. இந்த இடத்துல தான் நான் இருப்பேன். வரவேற்பு முடிஞ்சதும் இந்த வழியா வர விஐபி எஸ்எஸ்எஃப் ஆபீசர்ஸோட லெஃப்ட் கேட் வழியா வெளியே வருவார். என்னோட பிளான் படி அந்த இடத்துல நீங்க தயாரா இருக்கீங்க. அதுக்கு மேல நம்ம பிளான் படி you take all the responsibilities, Mr. Mickey. Okay. Well done, Mr. Suryan. Very good. உங்க புத்தி கூர்மையை நான் பாராட்டுறேன். ஆனா மிஸ்டர் சூரியன், நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு மைனர் சேஞ்ச். நான் சொன்ன விஐபி வர்றது 3:30 ஃபிளைட்ல இல்ல சார். அவர் வர்றது 5:30 ஃபிளைட். 5:30 ஃபிளைட்ல சார். அதுல பிரைம் மினிஸ்டர் வரார் சார். ஜூஸ் சாப்பிடுங்க சார். 5:30 ஃபிளைட்ல பிரைம் மினிஸ்டர் வரார் சார். நீங்க திட்டம் போட்டு கொடுத்ததே பிரதமரை கொல்லத்தான். வாட்? சாப்பிடுங்க. கம் ஆன். Shut up. Oh.
ஐ எம் சாரி சார், ஆத்திரப்பட்டுட்டேன். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேனா அதுக்கு நீங்க தான் காரணம். என் மேல வச்சுக்க நம்பிக்கையால தான் இதை என்கிட்ட தைரியமா சொல்லிட்டீங்க. தயவு செஞ்சு உங்க திட்டத்தை மறந்துருக்க. இத பாருங்க சூரியன், தத்துவம் பேச இது நேரம் இல்ல. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. கடைசியா இது மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா உலக பணக்கார வரிசையில நானும் ஒருத்தன் ஆயிடுவேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்காக $50,000 ஸ்விஸ் பேங்க்ல காத்துக்கிட்டு இருக்கு. அதோட அவன் பொண்டாட்டி அவனுக்கு அது கூட்டி கொடு. இதோட அதிகமா பணம் கிடைக்கும். எனக்கு இன்னும் கல்யாணமா? You! தட்ஸ் ஆல். இத பாருங்க சார், உங்களோட சுயநலத்துக்காக இப்படி ஒரு பாவத்தை செய்ய நான் தயாரா இல்ல. ஏன்னா நான் அரசாங்கத்துக்கு விசுவாசம் உள்ள பாதுகாப்பு அதிகாரி. நான் வரேன். மிஸ்டர் சூரியன், கொஞ்சம் இருங்க, ரொம்ப வேகமா இருக்கீங்க. இத கொஞ்சம் கேக்குறீங்களா? விஐபி வரவேற்க வந்திருக்கவங்க இங்கதான் லைனா நிப்பாங்க. இந்த இடத்துல தான் நான் இருப்பேன். வரவேற்பு முடிஞ்சதும் இந்த வழியா வர விஐபி எஸ்எஸ்எஸ் ஆபீசர்ஸோட லெஃப்ட் கேட் வழியா வெளியே வருவேன். என்னோட பிளான் படி நீங்க இப்ப பிஎம் மர்டரை பத்தி பேசுறதெல்லாம் இதுல பதிவாயிருக்கு. திமிரா ஏதாவது பேசுனீங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு பழிய தூக்கி உங்க மேல போட்டு. என்ன மிரட்டுறீங்களா? உங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன், ஆனா பயப்பட மாட்டேன். இதை தரேன். சீக்கிரம் தரேன்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெங்களூர் மாநாட்டில் கலந்து கொள்ள இருந்த பிரதம மந்திரி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருந்த பாதுகாப்பு அதிகாரி சூரியன் தன்னை கையும் களவுமாக பிடித்த உள்துறை அமைச்சரை சுட்டு படுகொலை செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். தப்பி ஓடிய சூரியனை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி சிறப்பு கண்காணிப்பாளர், காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகம், தொலைபேசி எண் 546768 547179. காரியம் முடிஞ்சதும் நீ டாப் ஸ்லிப் போயிடும். மத்த ஏற்பாடெல்லாம் அங்க ரெடியா இருக்கும். காரியம் முடிஞ்சதும் நீ டாப் ஸ்லிப் போயிடும். அந்த அயோக்கிய ராஸ்கல் நான் கொண்டப்ப எனக்கு கிடைச்ச ஒரே ஆதாரம் டாப் ஸ்லிப்புங்க கோடுபடுதான். பிரதமரை கொள்ள திட்டம் போட்ட அந்த கும்பலுக்கும் இந்த டாப் ஸ்லிப்புக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு. அதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளி இங்கதான் இருக்கான். அவனை கண்டுபிடிச்சு நான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த காட்டுக்குள்ள வந்து நாய்ப்பாடு பாடு பண்ணிட்டு இருக்கேன். முளைச்சு 3 இலை விடாத உங்ககிட்ட அடி வாங்கின உங்க வீட்டுல எச்சல் தின்ன நாயா வேலை செய்யற இன்னைக்கு உன் முன்னாடி கூனி குறுகி நெருப்புல துடிக்கிற புழு மாதிரி நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. ஏன் விதி, என் தலைவிதி. எஸ், தட்ஸ் மை ஃபைட். அந்த சதிகார நாயகனை நான் சும்மா விட மாட்டேன். எஸ், இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் an IPS officer, dignity of an Indian citizen, sincerity of a security officer. போய் காடி கொடு. ஒன்ன மாதிரி மூளை இல்லாத முண்டங்களால தான் நம்ம நாட்டுல தங்கமான தலைவர்கள்லாம் பாதுகாப்பு இல்லாம பலியாகிறாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல. என்னைக்கு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி நெஞ்சில குண்டு பாத்து கீழே சாச்சாரோ அன்னைக்கே நம்ம நாட்டை பிடிச்ச சாபக்கேடு. போய் காடி கொடு.